வணக்கம். இன்று ஒரு அரிய வானிலை நிகழ்வுக்காக நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கிறோம். இது முழு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது இது ஏன் இது அரிய நிகழ்வு அப்படின்னா 2028 டிசம்பர் 31 தான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு முழு சந்திர கிரகணத்தை இந்தியாவிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அந்த வகையில் இது ஒரு அரிய இது. மற்றபடி இது ஒரு பயத்தை தரக்கூடியதாகவோ இந்த மாதிரி இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை தரக்கூடியதாகவோ உள்ள நிகழ்வா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா இது ஒரு பொதுவாக வானத்தில் நிகழக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு தான். ஸோ இந்த வானியல் நிகழ்வு மூலம் இந்த சமயத்தில் முழு கிரகணம் அந்த முழு மறைப்பு நடக்கும் பொழுது நிலவு ஒரு அப்படியே சிவந்து தெரியும். காப்பர் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் மூன் ஏன் தெரியுது அப்படின்னா பூமியோட நிழல் நிலவு மேலே படும் பொழுது அந்த சூரிய வெளிச்சமானது பூமியோட அட்மாஸ்பியரில் ஒளிச்சுதல் அடைஞ்சு அது மேலே நிலவு மேலே படும். அப்படி படுறதுனால உங்களுக்கு நிலவு ஒரு சிவப்பாக தெரியுது. மற்றபடி அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே சூரிய கிரகணமாக இருந்தால் முழுமையாக சூரியன் மறைக்கப்பட்டு ஒரு கருப்பாகவே தெரியும். அது எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நிலவு நம்மளால் பார்க்க முடியும். ஒரு அந்த சிவப்பு வண்ணம் இருக்கிறதுனால தெரியுங்க. இந்த சமயத்தில் சாப்பிட்லாமா இல்லை வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்னா இது சாதாரண ஒரு வானியல் நிகழ்வு தான். அதனால் நீங்கள் அந்த ரொட்டீனாக எல்லா செய்யறதெல்லாம் பண்ணலாம். செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இது மனம் சார்ந்த நிகழ்வு. அதனால் நீங்கள் அது உங்களோட வழக்கமாக நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணலாம். மற்றபடி எல்லாமே சாப்பிடலாம், தூங்கலாம், எல்லாம் எந்த வேணாலும் பண்ணலாம். இது சந்திர கிரகணம் எப்போதும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். கால சூழல் தான், இடம் தான் மாறும் மொழியும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஒரு சில அந்த நேர வித்தியாசங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத பொறுத்து அது மாறுபடும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. வெறுங்கண்ணால் பார்க்குறப்ப என்னென்னா நிலவு ஒரு தட்டையாக அங்கங்கே ஒரு கிரே ஷேட்ஸ் அந்த மாதிரி ஒரு சாம்பல் கலரில் அங்கே ஒரு திட்டு அப்படி தெரியும். அது இதே தொலைநோக்கி மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேடு பள்ளங்களே, அந்த கிரேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளங்களை எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க முடியும். ஏன்னா உருப்பெருக்கி நம்ம பார்க்கறதுனால அது எங்களுக்கு தெரியும். வெறுங்கண்ணால் அது பார்க்க முடியாது. அதனால தான் பார்க்கலாம், அந்த தொலைநோக்கி வழியாக பார்க்குறோம். அதனால் ரொம்ப அது பார்க்கக்கூடிய காட்சி ரொம்ப அருமையாக பிரமாதமாக இருக்கும். ஏன்னா வெறுங்கண்ணுக்கு அது தெளிவாக தெரியாது.